வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 5000 கோடி கட்டுக்கட்டாக கருப்பு பணம் திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு கைப்பற்றியிருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த 5000 கோடி எந்த திமுகவின் முக்கிய அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது? இந்த 5000 கோடியும் அந்த திமுகவின் அமைச்சர் வீட்டில் எப்படி வந்தது? யாருக்கு சொந்தமானது? இது யாருக்கிட்ட இருக்க வேண்டிய பணம்? அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்ன அரசியல் நியூஸ் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவலை ஒன்றை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா மக்களே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் முக்கியமான அமைச்சர் வீட்டில் 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணங்களை பதுக்கி வைத்திருந்தது. அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க அமலாக்கத்துறை. சோதனை மேற்கொண்டதில் கட்டுக்கட்டாக 500 கோடிக்கும் 5000 கோடிக்கும் மேலே கருப்பு பணங்கள் திமுகவின் முக்கியமான அமைச்சர், அதாவது யார் அந்த திமுகவின் முக்கிய அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த 5000 கோடி கருப்பு பணமும் பதுக்க வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு அம்பலமாகிறது மக்களே. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா ஒரு மாதத்திற்கு உள்ளவே பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போக இருக்க காரணத்தினால தேர்தல் டேட் அறிவிக்கும் நேரத்தில்தான் தற்போது அமலாக்கத்துறையிடம் ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனை மேற்கொண்டு 5000 கோடி கருப்பு பணம் கட்டுக்கட்டாக அமலாக்கத்துறை உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு கைப்பற்றியிருக்காங்க மக்களே. இது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியிலும் உறைந்து போயிருக்கிறார். ஏன் அப்படின்னா, பல திமுகவின் முக்கியமான அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் பல சர்ச்சைகளில் சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வரிசையில் தற்போது உதயநிதி அவர்களும் சிக்கியிருக்கிறார். நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மக்களே. அவர் என்ன ஆக போகிறார்? கைது செய்யப்படுவாரா? இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன செய்வார்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.